ஹாய் மக்களே! ஒரு நாளைக்கும் ஒரு வேலை. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாரி தான் வந்து இந்த சர்ஜரி, இத்தனை பண்ணோம், அத்தை பண்ணோம் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரவே வராதுங்க. ஏன் அப்படின்னா வந்து, அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்கேன் விஷயமா வந்து நான் சென்னை ஜிஹெச் போய் கேட்க வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால, இன்னைக்கு காலையிலேயே கிளம்பிட்டேங்க. என்னடா இது ட்ரெயின் எல்லாம் வந்து காலியா இருக்கு அப்படின்ற மாரி பார்க்குறீங்களா? நான் இந்த ட்ரெயின் ஏறும்போது காலையில வந்து 6:20க்கு நான் இந்த ட்ரெயின் ஏறினேங்க. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். நான் வந்து சென்னை ஜிஹெச் போயிட்டு, அதுக்கப்புறம் அங்க போய் ஸ்கேனிங்கோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எத்தன மணிக்கு ஓபி போடுவாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதுனால காலையிலே கிளம்பிட்டேங்க. எவ்வளோ காலியா இருக்கு பார்த்தீங்களா ட்ரெயினு. ஆனா இன்னைக்கு நான் கிளம்பி போயிட்டு, சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரும்போது மணி பார்த்தீங்கன்னா வந்து 4:45க்கு தாங்க வந்தேன் நானு. ஏன்னா, அங்க ஹாஸ்பிட்டல்லயே எனக்கு லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு அங்க முடிக்கிறதுக்கே. அதனால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, பொங்கல் முடிஞ்ச உடனே வர சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பொங்கல் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கேனோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அம்மாவ கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா வந்து வீட்லயே இருந்தா எங்கனா வெளில போக முடியுமா? வர முடியுமா சொல்லுங்க? அதுக்கப்புறமா தாங்க சாயந்தரம் நான் வீட்டுக்கு 5 மணிக்கு வந்து, அதுக்கப்புறமா கோழிங்கள கழட்டி விட்டு, அதுக்கப்புறமா தாங்க அரிசியே போட்டேன். பாவங்க என்னால வந்து அதுங்க கூண்டுக்குள்ளேயே இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். குரங்கு பிரச்சனைனால கிணத்துல விழுந்துச்சு அப்படின்னா, நம்ம இல்லாத நேரத்தில காப்பாத்த முடியாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாங்க லேட்டா வந்து நான் தொறந்து விட்டேன். இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணும்போது லைக்கு, சப்ஸ்கிரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!